திருச்சிற்றம்பலம். எல்லாமும் வல்ல சித்தர் என்ற கால் என்னுடைய பொல்லா கருத்து அகற்றப் போகாதோ. வல்லாடும் பொங்கரா வேணி புனிதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மியாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோக சாரம். 16வது பாடல். அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகம் உண்டாய் துன்ப வினையை துடைப்பது உண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய் ஓடி வரும் காரணர்க்கு உண்மை வை. ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருந்த முழு அறியாமையில் நின்ற கேவல நிலையிலும் ஆன்மாவின் துன்ப நிலை கண்டு இரக்கங்கொண்ட இறைவன் ஆன்மாவிற்கு அறியாமையை தரும் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக மாயை கண்மங்கள்ன்ற ரெண்டையும் கூட்டிவித்த சகல நிலையிலும் ஆன்மா பக்குவமுற்ற நிலையில் குருவாய் எழுந்தருளி ஞானத்தை உணர்ந்த ஆன்மா மும்மலங்களிலும் நீங்கி இறைவனை அடைந்து இன்பம் பேரின்பம் தொய்க்கும் சுத்த நிலையிலும் இறைவன் உயிர்களுக்கு செய்து வரும் கைமாறு கருதாத உபகாரத்தை உணர்ந்து இறைவன் மாட்டு உருகி எழும் அன்பும் இறைவன் மேல் கொண்ட அன்பால வழிபாட்டில் விருப்பமும் உலக நாட்டத்தில் உவர்ப்பும் வர பிறவி துன்பத்திற்கு காரணம் வினை, அவ்வினையை நீக்குவதற்கு உரிய முயற்சியும் என இறைவன் திருவடிகளில் நீங்காத அன்பும் வழிபாட்டில் விருப்பமும் உலக நாட்டத்தில் உவர்ப்பும் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கணுன்ற முயற்சியும் பேரின்பத்தை தரும் பரிபூரண நிலையை அடைவதற்கே வேட்கை உடையவராக ஓடிவரும் காரணர்க்கு ஞானாசிரியர் உண்மை ஞானத்தை உணர்த்துதல் உளதாகும். பேர் இன்பம் தரும் முக்தியை பெறுபவர்க்கு விருப்பமுடையவர்களுக்கே உண்மை ஞானத்தை உணர்த்துவாயாக என்று உபதேசம் செய்வதை ஆணை பாடலாகவே அருளியுள்ளார் ஆசிரியர். குரு முதல்வர். 17வது பாடல். உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்று இராதே மருளை பிரிந்து அறிவில் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம். பாசப்பொருள்களோடு பற்றி நிற்றல் ஆன்மாவிற்கு வேற்று இயல்பு எனவும் சிவத்தோடு ஒன்றி நிற்றலே அதற்கு தன்னியல்பு எனவும் உணர்த்து முகத்தானே. உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவமென்று இராது மண் முதல் நாதம் ஈராக உள்ள தத்துவங்கள் அனைத்தையும் பிரகிருதி மாயா காரியங்களாகிய தூல தத்துவங்களையும் அசுத்த மாயா காரியங்களாகிய சூக்கும ரூப தத்துவங்களையும் சுத்த மாயா காரியங்களாகிய சொல் பிரபஞ்சங்களாகிய ஒளியையும் இவற்றின் வேறாகிய ஆன்மாவையும் ஆன்மாவின் அறிவை மறைத்திருக்கும் ஆணவமல இருளையும் இன்பப் பொருள் என மயங்கி தன்னையும் தன் தலைவனையும் அறியாது மயங்கி இருந்து விடாதே எஞ்சான்றும் எக்காலத்தும் அறிவிற்கு அறிவாய் உடனிருந்தி உணர்த்தி வருவதோர் அறிவு பேர் அறிவு பொருள் சிவம் என்று உணர்வாயாக. இறைவன் முக்தி காலத்தில் ஞானாசிரியனாய் எழுந்தருளி வந்து உணர்ந்த ஆன்மா பாசப்பொருள்களிலிருந்து நீங்கி எங்கும் செறிந்த பொருள் எங்கும் பின்னமர நிற்கும் பெருமான் சிவமே என ஞானாசிரியர் சுட்டிக்காட்ட உணர்ந்து நிற்கும். 18வது பாடல்.
அகமாதி கண்ட அறிவாகி எங்கும் சுகமாய் இன்ப சுகமாய் சுகாதீதத்து ஆனந்த வெள்ளம் அதுவாய் சுகத்தை அகன்று ஆனந்த ஆதியிலாதான் அகன்றான் அந்தம் ஆதி இலாதான். மனம் முதலான அந்த கரணங்களால் ஆன்மா விடயங்களை சிறப்பாக உணர்ந்தாலும் அந்த கரணங்களும் ஜடமே எனக் கண்டு சுட்டறிவை தரும் மாயா காரியங்கள்லாம் தன்னில் வேறான ஜடப்பொருள்கள் என அறிந்த அறிவே தானாகி சுற்றுணர்வு நீங்க பெற்றதால வியாபக அறிவால் திருவருளை தலைப்பட்டு பின் மேலான பரமானந்த வெள்ளத்தினை கூடி பின் அதன்கண் தன்னை மறந்து சிவப்பேற்றில் அழுந்தினவனே முடிவும் முதலும் அறிய வாராத பரிபூரண இன்பத்தை எய்தியவன் ஆவான். குருவானவர் மெய்ஞானத்தை உணர்ந்த ஆன்மா பாசப்பொருள்களிலிருந்து நீங்கி சிவத்தை அணைந்து பேர் இன்பத்தை துய்க்கும். 19வது பாடல். இந்தனத்தின் அங்கி எரியுறு நீர் தேன் ரதம் கந்தமலர்போது வான் காலொளி கண் சந்ததமும் அத்துவிதம் ஆவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முக்தியிலே நிற்கும் முறை. முக்தி நிலையில் பாசம் இல்லையாக ஆன்மாவும் சிவனுமேயாய் நிற்கின்ற முறைமை விறகும் தீயும் வெந்நீரும் சூடும் தேனும் தித்திப்பும் மலரும் மனமும் ஆகாயமும் காற்றும் கண்ணும் கதிரொளியும் எஞ்சான்றும் வேறற நிற்றல் போல அத்துவிதமாக நிற்கும். அத்துவிதம் இரு பொருள் பிரிப்பின்றி யாண்டும் உடனாய் நிற்பதோர் இயைபு. இரண்டு பொருள்கள் இரண்டு என்னும் தன்மை தோன்றாமல் ஒன்று என்று சொல்லும்படி ஒற்றுமைப்பட்டு நிற்றல். விறகில் முன்னர் விளங்காது நின்ற நெருப்பு கோல் கொண்டு கடைந்தபோது விளங்கி தோன்றுவது போல முன்னர் அறிவுக்கு அறிவாய் தோன்றாது நின்ற சிவம் தானே பின்னர் குருவின் உபதேசத்தால் ஆன்மாவின் மாட்டு விளங்கி தோன்றுமாறும். வெந்நீரில் சூடு என்பது ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை சிவன் தனது அறிவு இச்சை செயல்களின் தன்மையாய் ஆக்குமாறும். தேனில் தித்திப்பு என்பது சிவன் இத்தன்மையன் என்று உரைக்க வாராத இன்ப போகமாய் விளையுமாற்றிற்கும். மலரின் மனம் என்பது சிவபோகம் மேலும் மேலும் புதிது புதிதாய் விளையுமாற்றிற்கும். காற்றிற்கு வான் என்பது ஆன்மாவை சிவன் தனது திருவடி வியாபகத்துக்குள் அடக்கி கொள்ளுமாற்றிற்கும். கண்ணில் கதிரொளி என்பது இந்த முக்தி காலத்தும் ஆன்மாவிற்கு சிவத்தினது உபகாரமின்றி முக்தி இன்பம் துய்த்தல் அமையாது என்பதற்கு ஓமையாயிற்று. 20வது பாடல். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக நின்ற இடம் சொல்லின் மாறா இருளாய பாவனை அற்று எங்குமாய் நின்ற பொருளே காண் நீயே புனர். 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் நீங்கி ஆன்மா தனியாக நின்ற இடத்தினை இன்னதென சொல்லுமிடத்து அது எவ்விடத்தும் நிறைந்து நின்ற வியாபகப் பொருளாகிய சிவமே ஆகும். ஆன்ம தத்துவம் 24 வித்யா தத்துவம் 7 சிவதத்துவம் 5 ஆய 36 தத்துவமும் நீங்கிய வழி உளதாவது இருளே. முதல்வன் ஞானாசிரியனாய் எழுந்தருளி இந்த கருவி கூட்டங்கள் 36 தத்துவங்கள் யாவும் அறிவில்லாத ஜடப்பொருள்களே, நீயோ அறிவுடைய சித்துப்பொருள் ஆயினும் அறியாமையை தரும் ஆணவம்ன்ற அந்த இருள் பொருளோட கூடி நின்றதால் பிறப்பு இறப்புன்ற துன்பங்களில் பட்டு மயங்கி நின்றாய்.
நீ சிவத்தை சார்ந்து ஒரு நிலையாய் ஈர்த்தற்கு உரியவன். சிவமாம் தன்மை பெற்று பேரின்பத்தை துய்ப்பதற்கு உரிமை உடையவன். அதனால் எவ்விடத்தும் நிறைந்து நிற்கின்ற வியாபகப் பொருளாகிய சிவத்தோடு அவன் திருவடிகளை நீயே சென்று பற்றுவாயாக. குருவருளால் திருவருள் ஒளியை பெற்று மல இருளிலிருந்து நீங்கி பிறவி துன்பத்திலிருந்தும் நீங்கி பேரின்பப் பொருளாகிய சிவத்தோடு இரண்டர கலந்து நிற்கும். திருச்சிற்றம்பலம்.